You know, when I was in Germany, for example, நான் இந்த முறை ஜெர்மனி தேசத்துக்கு போயிருந்த போது um, I, I was not able to go to any service. எந்த ஒரு ஆராதனைக்கு என்னால் போக முடியவில்லை. This happens very rarely in my life. என்னுடைய வாழ்க்கையில் இது மிகவும் அரிதாக நடக்கிற ஒரு காரியம்தான். From the 4 days I had work, at least 2 days I had real work to do. இந்த 4 நாட்களில் 2 நாட்கள் எனக்கு அதிகமாக வேலை இருந்தது. On Sunday I said, okay, I will just watch the service of our congregation. ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், நம்முடைய சபையில் நடக்கிற ஆராதனையை நான் பார்க்குறேன் I அப்படின்னு. was invited to preach in 2 congregations where I said, no, I don't want to come. 2 சபையில் என்னை பிரசங்கம் பண்ணும்படியாக அழைத்திருந்தார்கள். நான் சொன்னேன், இல்லை எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் வரலன்னு சொன்னேன். I'm here for such a short time. நான் வந்து இங்கே ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கிறேன். But some of the sentences that my pastor preached, told during his sermon, ஆனால் என்னுடைய போதகருடைய பிரசங்கத்தின் போது சொன்னதான சில வார்த்தைகள் it really penetrated into my heart immediately. உண்மையாகவே உடனடியாக என்னுடைய இருதயத்துக்குள் அது ஊடுருவியது. He said, the moment you meet Jesus Christ, அவர் சொன்னார், நீ எந்த வினாடியில் இயேசுவை சந்திக்கிறாயோ you must know that all of your rights are in the hands of Jesus. அந்த நேரத்திலேயே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய எல்லா உரிமைகளும் இயேசுவினிடத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. You have no rights of your own. உங்களுடைய வாழ்க்கையில எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. The moment you come to the Lord Jesus நீ Christ, எந்த நேரத்துல இயேசுவை சந்தித்தீர்களோ all the rights you deem to have in your personal life, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு உரிமைகளும் everything has been transferred into the hands of the Holy God. எல்லாமே இந்த பரிசுத்த தேவனுடைய கரங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. You know, he's going through rough times right now. I know this personally. இவரை பற்றி எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நன்றாக தெரியும். தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் கடினமான ஒரு பாதையிலே போறவர் கடந்து We have been சென்று friends for over 40 years now. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். And he said during times of troubles or real challenges, அவர் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை நேரத்திலேயோ அல்லது உண்மையான சவால்களின் நேரத்திலேயோ when you have to face real big hurdles in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் you normally look for the reason why it has come to you. சாதாரணமாக நீங்க யோசிக்க தொடங்குவீர்கள், எங்கிருந்து இந்த தடை எனக்கு வந்தது Or என்று you begin to search for the person behind all of these hurdles in your personal life. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளுக்கும் எந்த மனுஷன் காரணமாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த மனுஷனை தேட He ஆரம்பிப்பீர்கள். said, don't look for the people, ஆனா அவர் சொன்னார், நீங்க அந்த நேரத்தில் அந்த மனிதர்களை தேட வேண்டாம், look unto Jesus. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், Look unto Jesus. நீங்கள் இயேசுவை தேடுங்கள். I do not know what you feel about these words right now. இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. This just began to penetrate into my heart immediately. இது உடனடியாக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஊடுருவ ஆரம்பித்தது. Immediately I started to ponder about, think about Job, Job in my life. உடனடியாக யோபுவை பற்றி நான் சிந்திக்க தொடங்கினேன். It's a wonderful book in the Old Testament, as you know. பழைய ஏற்பாட்டிலே மிகவும் இது அற்புதமான ஒரு புத்தகம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். Sometimes we may be facing challenges and troubles and persecutions in our lives. சில நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் சவால்களையும் நாம் எதிர்கொள்ள And நேரிடலாம். at that time we may be having many questions. அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு அநேக கேள்விகள் இருக்கும். If you're not facing anything right now, இப்பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் maybe இல்லாவிட்டாலும் in கூட the future it's going to really come to you one day. ஒருவேளை எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர முடியும். Unexpected accidents, for example. ஒருவேளை எதிர்பாராத விபத்துக்கள், Sudden deaths that really come as a thunder upon your life. திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில இடியை இறக்குவது போன்ற ஒரு மரணத்தினுடைய செய்திகள், Huge financial losses, for example. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிறதான மிகப்பெரிய பொருளாதார You நஷ்டங்கள். just go to the doctor and suddenly he has a diagnosis which you really never expected. நீங்க மருத்துவரிடத்துல போகிறீங்க, திடீரென்று டாக்டர் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான வியாதி இருக்கிறது என்று I கண்டறியப்படுகிறது. had a wonderful lung doctor in Germany. ஜெர்மனியில என்னுடைய நுரையீரலை பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவர் He இருந்தார். was a Jew and he was one of the pioneers in this area in the nation of Germany. அந்த நபர் ஒரு யூத மனுஷனாக இருந்தார். ஜெர்மனி தேசத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான மருத்துவராக இருந்தார். I came to India for 3 months and I went back to Germany. இந்த தேசத்துக்கு நான் 3 மாதம் வந்துவிட்டு திரும்பி நான் ஜெர்மனி தேசத்துக்கு And then I போனேன். went up to his hospital and said, hey, I want an appointment with this doctor. அவருடைய மருத்துவமனைக்கு சென்று நான் கேட்டேன், இந்த மருத்துவரை சந்திக்கும்படிக்கு எனக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று He சொன்னேன். used to tell me, I know your situation. Whenever you come from India, I am always there for you. அந்த மருத்துவர் எப்பொழுதுமே சொல்லுவார், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும், எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெர்மனிக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க வந்து என்ன பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார். And the person, the manager, just started to look at me. அங்கிருந்ததான அந்த மேலதிகாரி என்னை பார்த்து இப்படி சொன்னார். She said, you don't read the newspapers, yeah?
அந்த சகோதரி என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்க செய்தித்தாளை படிக்கிறது இல்லையா? I said, no, I was 3 months away in India. நான் சொன்னேன், நான் இந்திய தேசத்துல 3 மாசம் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன். She said, the doctor is dead. அவர்கள் சொன்னார்கள், அந்த மருத்துவர் மரித்து போய்விட்டார். Suddenly they diagnosed a real cancer in his intestines. அவருடைய குடல்களிலே ஒரு புற்றுநோய் இருப்பது திடீரென்று அவருக்கு கண்டறிந்து சொல்லப்பட்டது. And the doctor said, you may not have many weeks. அப்போ மருத்துவர்கள் சொன்னார்கள், இன்னும் பல வாரங்கள் கூட உங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு கிடையாது. And within these 3 months he was gone. இந்த 3 மாதத்துக்குள்ளாக அவர் மரித்து போயிட்டார். You know, sometimes such challenges we can have சில sometimes நேரங்களில் in our personal lives. இப்படிப்பட்ட சவால்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும். And whenever such challenges happen in our lives, எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட சவால்கள் நமக்கு வருகின்றதோ, and we have one question in our hearts, why did this happen? அந்த நேரத்துல எல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இது எனக்கு நடந்தது, ஏன் இது எனக்கு நடந்தது, Why do I have to go through these sufferings now? ஏன் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நான் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி நாம் Why யோசிக்க these தொடங்குவோம். persecutions and why these troubles? ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள், Why these unwanted allegations? ஏன் இந்த தேவையில்லாத என்னுடைய வாழ்க்கையின் மீது வந்ததான இந்த பழி சுமத்தல்கள்? And suddenly we'll be looking around for people whom we can accuse and say, you are the responsible person. திடீரென்று நம்மை சுற்றில நம்ம தேடி பார்ப்போம், உடனடியாக யார் மீதாவது பழி போட ஆரம்பிப்போம், நீ தான் இதற்கு காரணம் என்று But சொல்லி. what I learned from this sermon from my pastor, ஆனால் அந்த போதகரிடமிருந்து, அந்த பிரசங்கத்திடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு don't be காரியம், searching for the people right now. தயவு செய்து அந்த பிரச்சனைக்கான நபரை நீங்கள் தேட வேண்டாம். Search the presence of Jesus in your personal life. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் Maybe you are going through such a situation right now. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக இப்பொழுது நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Situation that you are not able to handle properly now. இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்புகளின் Where you வழியாக say, நீங்கள் போய் Lord, கொண்டிருக்கலாம். why is this happening right now? ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது? Lord, you have every authority in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லா அதிகாரத்தையும் நீர் பெற்றிருக்கிறீர். But why did this happen in my personal life? ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் இது நடைபெறுகிறது? You know, sometimes you have no answer for this question why until the end of your lives. சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கூட இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரியாமல் You know, போகலாம். sometimes you face problems where you have no answers at all. சில நேரங்களில் நீங்க சந்திக்கிறதான பிரச்சனைகளுக்கு என்ன பதில் என்றே உங்களுக்கு தெரியாமல் You do போகலாம். great things for the Lord Jesus Christ and His kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக, இயேசுவுக்காக நீங்க பெரிய காரியங்களை செய்திருப்பீர்கள். But the reward during the lifetime in this earth is not coming. ஆனா இந்த உலகத்திலே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதற்கான பிரதிபலனோ, அதற்கான ஆசீர்வாதமோ உங்களுக்கு கிடைக்காமலேயே போகலாம். One of my friends, R.T. Kendall, has written a book called Well Done. என்னுடைய நண்பர்கள் ஒருவர் ஆர்டி கேண்டல் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே நன்றாக செய்தாய், வெல் டன் என்கிறதான ஒரு He's புத்தகம். writing about the rewards that God gives to Christians. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான அந்த பிரதிபலனை குறித்ததான ஒரு You புத்தகம். know, sometimes you are running for Jesus, சில நேரங்களில் இயேசுவுக்காக நீங்கள் ஓடுவீர்கள். and suddenly you have this question, why did I do all this? ஆனா திடீரென்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமோ, ஏன் இதையெல்லாம் நான் செய்து The கொண்டிருக்கிறேன்? reward that I was expecting from God, நான் தேவனிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதிபலன், I have seen no rewards until now. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த பிரதிபலனையும் நான் பார்க்கவே What this இல்லையே. man has written in this book, wonderful book, I tell you, if you come across this book, buy it and read it. இந்த மனுஷன் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதி இருக்கிறார். இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைத்தா கண்டிப்பா நீங்க எடுத்து வாசிங்க. Sometimes your reward comes during this lifetime. அவர் சொல்லுகிறார், சில நேரங்களில் இந்த பிரதிபலன் உங்களுடைய வாழ்நாட்களிலேயே வரலாம். Sometimes this reward comes after you die. சில நேரங்களிலே இந்த பிரதிபலன் நீங்க மரித்த பிற்பாடு வரலாம். And sometimes these rewards come only in eternity. சில நேரங்களில் இந்த பிரதிபலன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நித்தியத்துல தான் பெற முடியும். You know, I started to read that book. I read twice on the very same day I was going through this book. அந்த புத்தகத்தை நான் வாசித்த பிற்பாடு ஒரே நாளில் 2 முறை முழுவதுமாக வாசித்து My முடித்தேன். dear sisters, whatever you're facing right now, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எப்படிப்பட்டதான சூழ்நிலையின் பாதையிலே போய் maybe கொண்டிருந்தாலும் it is severe persecution and catastrophes you have to face in your life. ஒருவேளை இப்பொழுது மிக கடுமையான உபத்திரவத்தின் சூழ்நிலை அல்லது பேரழிவின் சூழ்நிலையிலே நீங்கள் போய் You கொண்டிருக்கலாம். have people who are just accusing you without any reason. ஒருவேளை எந்த காரணமும் இல்லாமல் ஜனங்கள் உங்கள் மீது குற்றம் And you சுமத்தி say, Lord, கொண்டிருக்கலாம். why is this happening to me? ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது? No answer from God. தேவனிடமிருந்து எனக்கு எந்த பதிலும் இல்லை. All you can do is just be still and know that He is God. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள Because வேண்டியது no மாத்திரம். conversation is taking place between you and God. ஏனென்றால் தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் எந்த விதமான உரையாடலும் இல்லை. You know, sometimes when you are a person who is really close to Jesus in your life,
சில நேரங்களில் இயேசுவுக்கு நீங்கள் மிகவும் அருகாமையில் இருக்கும்போது Maybe you say, why am I being tried? Why am I being tempted in my personal life? ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சோதனைகளையும் இப்படிப்பட்டதான கஷ்டங்களையும் தேவன் எனக்கு கொடுக்கிறார் என்று நீங்க நினைக்கலாம். These words tried and temptation are the same in the Greek language. கிரேக்க மொழியில சோதனை அல்லது பரீட்சை என்கிறதான இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே பதத்திலிருந்து It வருகிறது. is one single word for both the words. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே ஒரு கிரேக்க பதம் தான் இருக்கு. God tries you and brings the best out of you. தேவன் உங்களை பரீட்சை பார்த்து உங்களிடமிருந்து சிறப்பான காரியத்தை கொண்டு And the வருகிறார். temptations that God sends on your way may not be very pleasant. சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமானதாக இருக்காது. And suddenly we go into soul searching in our lives. சில நேரங்களிலே நமக்குள்ளேயே நாம் ஆராய்ந்து பார்க்க தொடங்குவோம். Why was my life not very good for God? That's why He's allowing these things to happen. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமோ, அதனால தான் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுமதிக்கிறாரா? What mistake did I do in my life? என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பாவம் செய்தேன்? Did I not pray every day? நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவில்லையா? Was I not giving regularly to the church? நான் சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? Lord, why are you allowing this to happen? ஆண்டவர் இவையெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்படி ஏன் அனுமதிக்கிறீர்? But the people who live without God, for example, they will say like this. ஆனா ஒருவேளை இந்த உலகத்துல தேவன் இல்லாமல் வாழ்கிறவர்கள் இப்படி I சொல்லுவார்கள். was a very good person. நான் ஒரு மிகவும் நல்லவன். No one can accuse me of any wrong things. என் வாழ்க்கையில யாரும் என்னை எந்த குற்றமும் சுமத்த Did I முடியாது. kill any person? Did I rob any person? நான் யாரையாவது கொன்றேனா அல்லது யாரையாவது கொள்ளையடித்தேனா? Lord, why are you allowing? Why it is, if there is a God, why is He allowing these things to happen now? ஆண்டவர் என்று ஒருவர் இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது? You know, sometimes the people in this world think like this. சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் இப்படி நினைப்பார்கள். Maybe there is no God in this world. ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண்டவரே இல்லையோ? Maybe if there is a God, for example, அப்படி ஒருவேளை ஆண்டவர் இருந்தா, yes, He could have created everything. அவரால் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடிந்திருந்தா, Just like an alarm clock, he was winding and then to the earth he said, go now on your orbit. ஆண்டவர் இந்த உலகத்தை இந்த பூமி உருண்டைய ஒரு கடிகாரத்தை முடுக்கி விடுகிறது போல முடுக்கி விட்டு அப்படியே தன்னால ஏங்கிட்டுன்னு தூக்கி போட்டுட்டாரு. And now God has no authority over this world. இப்போ இந்த உலகத்து மேல ஆண்டவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு Now சொல்லுவாங்க. He's not taking care of me. இப்போ இந்த என்ன பற்றி ஆண்டவர் எதுவுமே அக்கறைப்படுறது இல்லை. And He has no power to control anything in this world. அதே போல இந்த உலகத்துல எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் ஆண்டவருக்கு இல்லை என்று You know, சொல்வார்கள். this view is there even in the church, even among young people in our nation of India. இன்றைக்கு கூட இந்திய தேசத்தில் இருக்கிறதான வாலிபர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்டதான யூகங்களும் எண்ணங்களும் இருக்கின்றன. Some time ago I read 20% of the youth in India are neo-atheists. சில வருஷங்களுக்கு முன்பதாக வாசித்தேன், இந்திய தேசத்தில் இருக்கிறதான 20% வாலிபர்கள் அவர்கள் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறார். I do not know whether you know this. உங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு If you தெரியல. have youth children at home, be careful to speak to them. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருப்பார்களானா அவரிடத்துல பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. We need to talk to them about God and His ways, for example. தேவனை பற்றியும் அவருடைய வழிகளை பற்றியும் அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் பேச வேண்டும். You know, when you look into the story of Job, for example, இந்த யோபினுடைய வாழ்க்கையின் கதையை நம்ம பார்க்கும்போது, you know, both these ways to approach the question of God can be totally wrong. இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்தும் நாம் தேவனிடத்திலே போய் அணுகுவது மிகவும் தவறான When you காரியம். read the complete book of Job, for example, யோபனுடைய முழு புத்தகத்தை நீங்க வாசித்து it's பார்க்கும்போது all about 3 conversations. அங்கே 3 உரையாடல்களை நீங்க பார்க்கலாம். First, God speaks to Satan. முதலில் தேவன் சாத்தானோடு கூட பேசுகிறார். And secondly, the friends of Job come and speak to Job. அடுத்தது யோபினுடைய சிநேகிதர்கள் யோபோடு பேசுகிறார்கள். And thirdly, Job and God speak for a very long time. மூன்றாவது யோபும் ஆண்டவரும் மிக நீண்ட உரையாடலை Actually, கொண்டிருக்கிறார்கள். this is the story of Job, I tell you. இதுதான் யோபினுடைய கதை. When you read this book, maybe it takes about 2 to 3 hours. இந்த புத்தகம் முழுவதும் நீங்க வாசிக்கிறதுக்கு ஒருவேளை 2-3 மணி நேரங்கள் And ஆகலாம். I can really recommend that you read this book. இந்த புத்தகம் முழுவதும் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து வாசியுங்கள் என்று உங்களுக்கு நான் You know, the சிபாரிசு book of செய்வேன். Job, maybe it's not very popular among believers. இந்த யோபின் புத்தகமானது விசுவாசிகளுக்கு மத்தியில் அவ்வளவு பிரபலமான புத்தகம் என்று சொல்ல You மாட்டேன். know, it is not the book that you read every day. ஏனென்றால் இது ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. But you know, there are some wrong teachings which I personally believe are wrong. This I'm telling you not to either to hurt or to point my fingers at anyone now. யாரையும் குற்றப்படுத்தும்படியாகவோ அல்லது ஏதோ ஒரு சில சபைகளை நான் குற்றப்படுத்தும்படியாகவோ இதை நான் சொல்லவில்லை. I've seen some wrong teachings from this book, for example. இந்த புத்தகத்திலிருந்து சில தவறான உபதேசங்கள் சொல்லப்படுவதை நான் You கேட்டிருக்கிறேன். know, some of the people who are Christians, they say, can such things happen really in one day?
ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், ஒரே நாளில் எந்த மனுஷனுக்காவது இப்படிப்பட்ட எல்லா அழிவுகளும் நடக்க முடியுமா? Four messengers come to Job in one single day. ஒரே நாளில் 4 செய்தியாளர்கள் தூதர்கள் வந்து அவனிடத்துல பேசுகிறார்கள். His children are destroyed. உன்னுடைய பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். His property is destroyed. உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. And everything what he possessed and animals, everything is destroyed. உனக்கு இருக்கிறதான எல்லா கழுதைகள், ஏர்மாடுகள், உனக்கு என்னென்ன சொத்துக்கள் இருந்தோ எல்லாம் அழிந்து போய் His விட்டது. house has been destroyed. அதே போல உன்னுடைய வீடும் அழிந்து And விட்டது. his full body is full of really sores. அடுத்தது அவனுடைய சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள். And there's a wife at home who says, hey, come on now, come on, just speak against this God and die. வீட்டிலே அவனுடைய மனைவி கூட சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Just curse this God and go. நீ இந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடு. How long can you sit there scratching yourself? இன்னும் எத்தனை நாட்கள் உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய பருக்களை சொரிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க And போகிறாய்? sometimes when you read the entire book, I tell you, சில நேரங்களில் இந்த முழு புத்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது you may think, oh, can this really happen in one day? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒரே நாளில் எந்த மனுஷனுக்காவது இப்படிப்பட்ட அழிவு வர How முடியுமா? can all of these things really happen in one day? எப்படி ஒரே நாள்ல இந்த முழு அழிவும் ஒரு மனுஷனுக்கு வர முடியும்? 4 messengers come and all these catastrophes. 4 பேர் வருகிறார்கள், 4 பேரும் இந்த முழு அழிவையும் அவனுக்கு சொல்லுகிறார்கள். The oxen were plowing and the asses were feeding beside them, and the Sabaeans fell upon them and took them. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். The Chaldeans formed 3 companies and made a raid upon the camels and took them and slew the servants. அங்கே அடுத்த வார்த்தை இன்னொருவன் சொல்லுகிறான், கல்தேயர் 3 போஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். Your sons and daughters were eating and drinking wine in the eldest brother's house, and behold, a great wind came across the wilderness and struck the four together. வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். And sometimes when you read these stories, சில நேரத்துல இவங்களை நம்ம வாசிக்கும் போது you can get this question, உங்களுக்கு சில கேள்விகள் வரலாம். is this really true? இது உண்மைதானா? Did this really happen? உண்மையாகவே இது நடந்ததா? Within one day, this whole destruction? ஒரே நாளில் இந்த மனுஷனுக்கு எல்லா அழிவும் நேர்ந்ததா? Do you know why I really believe that this really happened? நான் ஏன் உண்மையாகவே இது நடந்திருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன் தெரியுமா? The brother of Jesus, James, in his epistle is writing like this. இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதி If it வைத்திருக்கிறார். has been a fairy tale, this man would have never quoted Job in his epistle. ஒருவேளை யோபினுடைய கதை ஒரு கட்டுக்கதையா இருக்குமானா நிச்சயமா யாக்கோபு யோபை பற்றி தன்னுடைய நிருபத்தில் எழுதி You வைத்திருக்கிறார். have heard of the steadfastness of Job. யோபின் இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து He கேள்விப்பட்டிருக்கிறேன். is speaking about the patience of Job in his epistle. தன்னுடைய நிருபத்திலே யோபின் பொறுமையை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். If this had been a fairy tale, ஒருவேளை இது ஒரு கட்டுக்கதையா இருக்குமானால் would this brother of Jesus ever bring this story into his own epistle? இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே யோபை பற்றி எழுதி வைத்திருப்பாரா? Sometimes when you read such things, you can come through great doctrines, but just by one single sentence, I tell you. சில நேரத்தில் ஒரே ஒரு வாக்கியத்தை படித்துவிட்டு நாமாக ஒரு உபதேசத்தை ஏற்படுத்தி விடுவோம். I will tell you, never build a doctrine from one single happening in the Bible. தயவு செய்து வேதத்தில் இருக்கிறதான ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒருபோதும் நீங்க ஒரு உபதேசத்தை ஏற்படுத்தவே This is கூடாது. the basic thing what you and I have to learn. நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை காரியம் இது. Never build a doctrine from one single happening. தயவு செய்து வேதத்தில் நடந்ததான ஒரே ஒரு சம்பவத்தை கொண்டு எப்பொழுதுமே ஒரு உபதேசத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். Job 3:25 says like this. யோபுனுடைய புத்தகம் 3:25 இப்படியாக For the வாசிக்கிறோம். things that I fear comes upon me, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, and that what I dreaded befalls me. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. Sometimes I have heard this again and again in India. இந்திய தேசத்துல மறுபடியும் இந்த வார்த்தைகளை நான் You கேட்டேன். know why this happened to Job? ஏன் இது யோபுக்கு நடந்தது தெரியுமா? He was fearful in his heart. அவன் தன்னுடைய இருதயத்துல ஏற்கனவே பயந்துகிட்டு இருந்தான். He was dreading about disasters in his personal life. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஏதாவது அழிவு வந்துருமோ அப்படின்னு அவன் அஞ்சி And this is the கொண்டிருந்தான். reason why he had to go through. இதனாலதான் அவனுக்கு இப்படிப்பட்ட காரியமே நடந்தது. This is the reason why he lost everything. இதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் He இழந்தான். lost his children.
children, he's lost his property, he's lost his house, he lost his health. தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், கால்நடைகளை இழந்தான், தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட அவன் இழந்தான். And at last he had a rebellious wife at home. கடைசியாக வீட்டுல பார்த்தா அவனை எதிர்த்து பேசுகிற ஒரு மனைவி. But do you know why Job came into this trouble? ஆனா ஏன் யோபு இந்த பிரச்சனைக்குள்ளாக வந்தார் தெரியுமா? It all started with a wager between God and Satan. இது எல்லாமே தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் நடந்ததான ஒரு உரையாடல் நிமித்தமாக. You know, whenever I read these scriptures, I laugh normally. எப்பொழுதெல்லாம் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சிரிப்பதுண்டு. You know, this Satan is roaming around. That was his job. சாத்தான் அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறான், அது அவனுடைய வேலை. And God didn't leave him alone. அந்த சாத்தான் ஆண்டவர் அப்படியே பேசாம விட்டுருக்கலாம். He said, "Hey, come here. சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, Did you behold my son Job?" சாத்தானை நோக்கி சொல்றாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? You know, in Tamil they say சங்கூதி கெடுக்கிறது. That's what they say in Tamil. தமிழ்ல சொல்லுவாங்க சங்கூதி கெடுக்கிறதுன்னு சொல்லி. Satan is passing by. சாத்தான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். And God could have stayed and quiet about this whole situation. ஆண்டவர் பேசாம இருந்திருந்தா இந்த சாத்தான் பேசாம அவன் வழியை பார்த்துட்டு Hey, போயிருப்பான். come here. ஆண்டவர் சாத்தானை பார்த்து கூப்பிடுறாரு, ஏய் இந்த பக்கம் வா, இங்க வா. Did you see my servant Job? என்னுடைய தாசனாகி யோபை பாத்தியா? There's no one like him on the planet. அவனை போல பூமியில யாராவது இருக்கிறாங்களா? A blameless and upright man அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், who fears God and turns away from evil. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான். You know, sometimes whenever we have problems in our lives, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் we வருகிறதோ, begin to search for sins in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா என்று சொல்லி நம்ம தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். What is the reason now that God is punishing me? எந்த காரணத்தினால ஆண்டவர் எனக்கு இப்ப இந்த தண்டனையை கொடுத்து Why கொண்டிருக்கிறார்? this great calamity even though he is a perfect person? இந்த மனுஷன் ஒரு பரிபூர்ணமான மனுஷனா இருந்த பொழுது கூட ஏன் இவருடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பேரழிவுகள்? There was no one like him on the planet. பூமியிலே இவனை போல ஒருவனும் இல்லை. He was a blameless and upright person. இந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான். He was a man who was fearing God. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். What type of certificate do you still need from God in your personal life? இதுக்கு மேல ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவரிடமிருந்து எப்படிப்பட்ட சான்றிதழ் தேவை? God says he's a man who was fearing me. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மனுஷன் எனக்கு பயப்படுகிறவன் என்று. But you know, Satan, you can see this person. I am talking about my son Job right now. அப்ப சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகனாகிய யோபை பத்தி தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். You know, Satan became very sarcastic right now. உடனடியாக சாத்தான் அப்படியே ரொம்ப இளக்காரமா ஒரு வார்த்தையை சொல்றார். Yeah, I know everything. ஆமாமா, எனக்கு எல்லாம் தெரியும். Do you know why this man is so well in your relationship with you? இந்த யோபு எதுக்காக உமக்கு ரொம்ப பயந்து நடக்கறான் தெரியுமா? Do you know why he really fears you? ஏன் அவன் உமக்கு பயந்து நடக்கறான் தெரியுமா? You have put a fence around them. There is total protection. நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மீது வேலி அடைத்து பாதுகாத்து I am கொண்டிருக்கிறேன். not able to intrude into his life. அவனுடைய வாழ்க்கையில நான் எந்த தீமையும் செய்ய முடியாத அளவுக்கு அவனை பாதுகாத்துட்டு வரீங்க. He has a great reputation in society. அவன் இந்த தேசத்துல நல்ல புகழ் பெற்றவனா இருக்கிறான். You have blessed him with everything what he really needs in life. அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். But you know, I will tell you something, God. ஆனா ஆண்டவரே, உம்மை பார்த்து நான் ஒன்னு சொல்றேன். Put forth your hands away from him. அவனை விட்டு உமது கரத்தை எடுத்து போடு. And then you will see what type of person this man is. அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் யோபு எப்படி இருப்பான்னு சொல்லி. You are still blessing him, you are protecting him. நான் இன்னும் அவரை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, யோபு பாதுகாத்து வர்றீங்க. Take away your hands away from him. நீங்க அவனிடமிருந்து உமது கரத்தை எடுத்து விடும். And then you will see the man's character. அதுக்கு அப்புறம் இந்த மனுஷனுடைய உண்மையான குணம் என்றது. Do you know why he is hanging around you? ஏன் தெரியுமா உம்மை சுத்தி சுத்தி வர்றான்? Do you know why he is fearing you? ஏன் தெரியுமா அவன் உமக்கு பயந்து The நடக்கறான்? only reason is because you are blessing him. ஏன்னா நீங்க அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க. Just stop the blessing for a few days. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி பாருங்க. Take away the protective hand away from him. அவன் மீது நீங்க வைத்திருக்க உங்க பாதுகாப்பின் கரத்தை எடுத்து போடுங்க. And then you will see his real character. அதுக்கு அப்புறம் அவனுடைய உண்மையான குணம் என்னன்னு உங்களுக்கு Dear தெரியும். brothers and sisters, real worship is not when you get an increment in your payment. அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையான ஆராதனை என்பது ஏதோ உங்களுடைய வேலையில உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கிறதில்ல. Not at times when you're getting married. அல்லது உங்களுக்கு திருமணம் ஆகும் போதல்ல. Now I see all couples dancing even in the marriage field.
இப்போ பார்த்தா அந்த கல்யாண மண்டபத்திலே தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடுற இப்போ காட்சிகள் This எல்லாம் could பார்க்க have முடியும். never happened some 20 years ago. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பார்க்கவே முடியாது. Recently, I saw both of them were dancing. சமீபத்துல பார்த்தா திருமணமான அந்த புது தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்து நடனம் Everyone ஆடுறாங்க. is dancing there, and they are also dancing. அங்க இருக்கிற எல்லாரும் நடனம் ஆடுறாங்க, இவங்களும் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. You know, times have changed completely. இப்போ காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது. But you know, when God began to speak to this Satan about Job, ஆனா அன்றைக்கு தேவன் சாத்தானை பார்த்து பேசின போது he said, Lord, everything is because of your blessing. ஆண்டவரே எல்லாமே நீர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால தான் நடக்குது. If you take away the fence around him, நீர் மாத்திரம் அவனை சுற்றி இருக்கிற அந்த வேலியை எடுத்து போட்டு you விட்டால் know, real worship is when you lost everything like Job, உண்மையான ஆராதனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் இழக்கும் போது that you can fall down on your knees and begin to worship the living God. அப்பொழுது நீங்கள் முழங்கால் விழுந்து இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்களே அதுதான் This is உண்மையான what ஆராதனை. Job was doing in his life. இதைத்தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில செய்தான். He lost everything personally. எல்லாவற்றையும் தன் வாழ்வில் அவன் But the இழந்தான். Bible says he fell down on his knees and he began to worship ஆனா God. வேதம் சொல்லுகிறது அவன் முழங்காலிலே விழுந்து தேவனை When ஆராதித்தான். something's happening, it happens around in our lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள் நடக்கும்போது Oh, we can rejoice. We can really praise God in our நம்ம lives. சந்தோஷப்படுகிறோம், களி கூறுகிறோம், தேவனை துதிக்கிறோம். But when calamity comes and strikes you down, ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அழிவுகள் வந்து நம்மை தாக்கும்போது when there is an unpleasant diagnosis from your doctor, ஒருவேளை மருத்துவர் திடீரென்று வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மோசமான வியாதி இருக்கிறது என்று சொல்லும்போது when you face huge financial உங்களுடைய losses, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை when your சந்திக்கும் children போது are not studying properly, உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காத when your போது children are going away from God, உங்களுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு தூர போகும்போது when your heart is full of sorrow, for example, உங்களுடைய இருதயம் முழுவதும் வேதனையினால் நிறைந்திருக்கும் will you போது still be able to praise and worship Jesus? அந்த நேரத்தில் நீங்க இயேசுவை துதித்து ஆராதிப்பீர்களா? Real worship comes in every situation of your life. உண்மையான ஆராதனை என்பது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் புறப்பட்டு வரும். Whether God is giving you or He is not giving you தேவன் anything. உங்களுக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, Lord, you never change. ஆண்டவரே நீர் ஒருபோதும் மாறுவதில்லை. Sometimes God gives and tests your heart, சில நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க இருதயத்தை சோதிப்பார். and sometimes He gives you a lot and He begins to test your heart. சில நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்து உங்களை சோதிப்பார். You know, sometimes people can pray and pray and pray that God really pours out His blessings upon சில them. நேரத்துல ஜனங்கள் ஜெபிப்பார்கள், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்வின் மீது ஊற்றும் என்று But ஜெபிப்பார்கள். you can pray and pray, sometimes nothing is coming. சில நேரத்துல நீங்க ஜெபிப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எதையுமே கொடுக்க Do மாட்டார். you know your real character surfaces during the time of scarcity? அப்படிப்பட்ட நேரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பற்றாக்குறை நேரத்துல தான், பஞ்சத்தின் நேரத்துல தான் உங்களுடைய உண்மையான குணாதிசயம். One or two verses from the book of Abraham about Abraham really touched me deeply when I came to Christ. கிறிஸ்துவனிடத்துல வந்த பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில காரியங்கள் என்னை மிகவும் அதிகமாக தொட்டது. God said to Abraham very clearly, ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சொன்னார், walk before me and be thou perfect. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Don't be walking before men, நீ மனுஷனுக்கு முன்பாக நடந்து because கொண்டிருக்காத. I am the one who is going to certify you one day. ஏனென்றால் நான் தான் உனக்கு ஒரு நாள் சான்றிதழ் கொடுக்கிற You know தேவனாய் why இருக்கிறேன். we don't look for people who are against us in our personal lives? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை நாம் ஏன் நோக்கி பார்ப்பதில்லை Do you தெரியுமா? know why we have to search the presence of God? ஏன் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டும் Because தெரியுமா? God is the one who can change anything at any time. ஏனென்றால் ஆண்டவரால் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். He is all powerful and He can do anything at any time. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் எதையும் அவரால் You செய்யக்கூடும். know, Abraham went through a lot of testing in his life. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வழியாய் கடந்து He சென்றார். started his walk with God in chapter 11 of Genesis. ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்த இந்த And then மனிதன் at 22, God says like this. 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி After சொல்லுகிறார், he was ready to sacrifice his only son Isaac, இந்த மனுஷன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிட அவன் ஆயத்தமாய் இருந்தபோது, take your son, your only son, உன்னுடைய குமாரனும் நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே the son, புத்திரனுமாய் only son whom you really love, நீ மிகவும் நேசிக்கிற உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை take him and give him as a burnt offering. அவனை எடுத்து மோரியா மலையின் மீது எனக்காக பலியிடு. There's going to be nothing after this burnt offering. நீ அந்த எனக்காக தகன பலியிட்ட பிற்பாடு அந்த ஈசாக்கிடமிருந்து எதையுமே நீ பார்க்க Put முடியாது. everything on the altar, everything is going to go away. எல்லாவற்றையும் நீ பலிபீடத்தின் மீது வைத்து சாம்பலாக்கி விடுவாய். But this man who trusted God, ஆனால் இந்த மனுஷன் தேவனை அவ்வளவாக after he was நம்பினதால் prepared to do this thing, இந்த காரியத்தை செய்வதற்கு ஆபிரகாம் ஆயத்தமான உடனே the Lord sent really a reward from heaven.
பரலோகத்திலிருந்து தேவன் அவனுக்காக ஒரு பிரதிபலனை God began to அனுப்பினார். speak to Abraham on that day. ஆபிரகாமை பார்த்து அந்த நாளிலே ஆண்டவர் சொன்னார், Now that you really fear me, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன். now that I know that you really fear me, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறேன் என்று நான் I அறிந்திருக்கிறபடினாலே will really bless you. நான் உன்னை I will really bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே Dear brothers ஆசீர்வதிப்பேன். and sisters, I pray that God's blessings is being poured upon you this evening. என கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆசீர்வாதங்களானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நான் As ஜெபிக்கிறேன். we surrender our lives into the hands of God, நம்முடைய வாழ்க்கைகளை தேவனுடைய கரங்களில் நாம் அர்ப்பணிக்கும் போது, Lord, I know that you can test me. ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பாரும். Lord, I know that you can really test me and purify me. ஆண்டவரே நீர் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நான் உத்தமன் என்று I அறிந்து know கொள்ளும். that every temptation leads me into the next level of relationship with you. ஆண்டவரே என் வாழ்வின் மீது அனுமதிக்கிறதான ஒவ்வொரு சோதனைகளும் உம்மோடு கூட இருக்கிறதான அந்த உறவினுடைய அடுத்த படிக்கு என்னை அழைத்து செல்லும். And after you are obedient to God in your life, நீங்கள் தேவனுக்கு உத்தமன் என்று விளங்கின பின்பு God says from heaven like this, தேவன் பரலோகத்திலிருந்து உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், now that I know that you really fear me, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் I pray that அறிந்திருக்கிறேன். God speaks to every one of us this evening just with these இந்த same மாலை words. வேளையில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களோடு தேவன் நேரடியாக பேசுகிறார். Now that I know that you really fear நீ me, இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற என்று நான் I அறிந்திருக்கிறபடினாலே will surely bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே You've been ஆசீர்வதிப்பேன். waiting for a long time. நீ நீண்ட நாட்களாக எனக்காய் காத்துக் This is the கொண்டிருக்கிறாய். son which I really wanted to give you. இதைத்தான் உன்னுடைய சமூகத்திலே நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாய். And I took it back as a burnt offering. உன்னிடமிருந்து உனக்கு கொடுத்த அதே காரியத்தை உன்னிடமிருந்து நான் தகன பலியாக கேட்டபோது, But you still were obedient to me. இருந்தாலும் இன்னும் நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய். Dear brothers and sisters, the life of Job is a great example for every believer, I tell you. கருமையான சகோதர சகோதரிகளே, யோபினுடைய வாழ்க்கையானது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. Normally in this earth what God created, there was no sickness, there was no death. சாதாரணமாக இந்த உலகத்தை தேவன் படைத்த பொழுது இந்த உலகத்தில் எந்த வியாதியோ மரணத்தையோ அவர் சிருஷ்டிக்கவில்லை. It all came into this world because of the son of and disobedience of man. எல்லாமே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் தான் வந்தது. We trusted the word of a person whom we should have never trusted. நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் நம்பாமல் இருந்திருக்க வேண்டுமோ அந்த நபராகிய சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தோம். Man should have trusted the word of God. மனுஷன் தேவனுடைய வார்த்தையைத்தான் நம்பி இருக்க வேண்டும். Because my God never lies. ஏனென்றால் என்னுடைய தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். But what he has said to the people, it was totally right. அன்றைக்கு தேவன் ஜனங்களிடத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே சொன்னது முற்றிலும் உண்மையானது. But due to some reason, they trusted the person whom they should have never trusted. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால சாத்தானை அவர்கள் நம்பவே கூடாது, ஆனால் நம்பத் தொடங்கினார்கள். Even today, this can happen to you in your personal life. இன்றைக்கு கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறும். You may be waiting for the fulfillment of a prophecy in your life. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்காய் நீங்கள் Maybe God காத்துக்கொண்டிருக்கலாம். spoke specifically to you some years ago. ஒருவேளை சில வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக தீர்க்கதரிசனமாக We say, பேசியிருக்கலாம். Lord, when are you going to fulfill your prophecy in my personal life? ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய தீர்க்கதரிசனத்தை எப்போது நிறைவேற்றுவீர்? Lord, I'm waiting right now. ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன். Abraham had to wait 25 years. ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. Jesus had to wait for a long time. After 12, he had to wait for 18 years. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 வயதுக்கு பிற்பாடு 18 வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. Moses had to wait for 40 years. மோசே 40 வருடங்கள் காத்திருக்க But வேண்டியதாயிருந்தது. you know, we are such a fast food mentality people. ஆனா நாம் எல்லாருமே இன்றைக்கு அவசர உணவு சாப்பிட்டு பழகி போன ஆட்கள். Oh, everything must be different. Everything must be immediate. நமக்கு எல்லாமே உடனடியா வந்துடணும். Didir biryani, didir dosa, everything is didir. எல்லாமே திடீர்னு எல்லாமே பிளேட்ல வந்து Even sambar must be didir. திடீர்னு சாம்பார் கூட திடீர் சாம்பார் ஆயிடுச்சு. Didir rasam must come. அதே போல திடீர் ரசம். Lord, I cannot wait. ஆண்டவரே என்னால எல்லாம் காத்திருக்க But முடியாது. you know what God wants us to learn in his presence? ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் எதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார் தெரியுமா? Be still and know that I am God. நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ அமைதியாய் காத்திருந்து நானே தேவன் என்று அறிந்து Be கொள். still in my presence right now. என்னுடைய சமூகத்திலே நீ காத்திருந்து I will do everything at the right time with my power. என்னுடைய வல்லமையினாலே சரியான நேரத்திலே எல்லாவற்றையும் நான் In செய்வேன். this world, there was no calamity when God created this world. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதான ஒரு அழிவையும் அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. Dear brothers and sisters, this damage that was done in the Garden of Gethsemane, ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கப்பட்டதான அந்த அழிவு, where man went away from God,
அந்த நாளிலே மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு தூர போன போது where he said, I want to do everything according to my own ways. எல்லாவற்றையும் என்னுடைய சொந்த வழிகளின்படி நான் செய்ய I விரும்புகிறேன். know what is right. எது சரி என்று எனக்கு தெரியும். I don't trust the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப மாட்டேன். Why is he not giving me this one thing? ஏன் இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் கொடுக்கல? If he had given everything into my hands, எல்லாவற்றையும் ஆண்டவர் என் கரங்களிலே கொடுத்திருந்தார். what is the reason why he is keeping this one thing away from me? இந்த ஒரு காரியத்தை மட்டும் ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு கொடுக்காமலே வைத்திருக்கிறார்? God said this one thing will destroy you. ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு காரியம் உன் வாழ்வை அழித்துவிடும். Keep away from this tree right now. இந்த மரமிடமிருந்து நீ தூரமாக விலகிச் You know, செல். this can happen to us in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட காரியங்கள் When God நடக்க says, முடியும். keep away from this thing in your life. நீ இந்த காரியத்தை விட்டு தூர விலகிச் செல். But man sometimes is so stupid, I tell you. ஆனா மனுஷன் சில நேரத்துல மிகவும் மூடத்தனமாக நடந்து Where he கொள்வான். said, no, I want this one thing that God had prohibited. இல்லை, ஆண்டவர் எனக்கு எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அது ஒன்றுதான் எனக்கு வேணும். You know, when God created man, everything was perfect. அன்றைக்கு ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த போது எல்லாம் நன்றாய் இருந்தது, But பரிபூர்ணமாய். everything that was destroyed in the Garden of Eden. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லாமே அழிக்கப்பட்டது. And everything must be destroyed. Everything must be restored again in the Garden of Gethsemane. மறுபடியுமாக இந்த கெத்செமனே தோட்டத்திலே மனுஷனுக்காக எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் புதுப்பிக்க You ஆரம்பித்தார். have the second Adam now in the Garden of Gethsemane, இப்பொழுது கெத்செமனே தோட்டத்திலே நமக்காக ஒரு இரண்டாம் ஆதாம் வந்திருந்தார். where he doesn't say, not my will, but your will, O இந்த Lord. இரண்டாம் ஆதாம் சொன்னார், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக In the கடவுளே. midst of sufferings in his life, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகளின் மத்தியில் everyone is not looking to the presence of God. அன்றைக்கு எவருமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்காத போது Peter is proud about the sword he is having. அன்றைக்கு பேதுரு தன்னிடமிருந்து அந்த வாளை குறித்து பெருமை பாராட்டி He wanted to கொண்டிருக்கிறார். smash his sword on the head of the high priest. அன்றைக்கு பிரதான ஆசாரியனுடைய அவனுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று And the நினைத்தவன் high priest, I think, he ducked away. அந்த நேரத்துல தன்னுடைய தலையை எடுத்த உடனே And so Malchus had to have this injury on his அந்த ears. நேரத்துல மல்குஸினுடைய காதையை பேதுரு வெட்டுகிறார். You know, sometimes we are so confident about the power we have. சில நேரத்துல நம்முடைய கரத்துல இருக்கிறதான நம்முடைய சொந்த வல்லமையை குறித்து நாம் ரொம்ப பெருமை And பாராட்டுகிறோம். the church around Jesus is now sleeping now. இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிற சபை தூங்கிக் You கொண்டிருக்கிறது. know, sometimes in these times of calamity, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழிவின் மத்தியில the church can go to sleep and say, oh, what can I do about the situation? சபை சொல்லும், இந்த சூழ்நிலையில நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? Oh, will you not pray with me for 1 hour? நீங்கள் என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? Hey, will you not pray with me for 1 hour? நீ என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருந்து The ஜெபிக்க whole கூடாதா? church is praying, is sleeping right now. இப்பொழுது பார்த்தா எல்லா சபை முழு சபையும் தூங்குகிறது. But Jesus says in the midst of all this calamity, ஆனா இந்த பேரழிவின் மத்தியில in the midst of all the pain that I'm going to go through in the future, எதிர்காலத்துல நான் கடந்து செல்ல போறதான இந்த எல்லா வேதனையின் பாதையின் my மத்தியில friend Judas was always for money, என்னுடைய சிநேகிதனாகிய யூதாசோ எப்பொழுதும் பணத்திற்காக அலைகிறான். and he sold me away for 30 pieces of silver. அவன் 30 வெள்ளிக்காசுக்காக என்னை விற்று போட போகிறான். This is what greed does in our personal நம்முடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கையில பேராசை இதைத்தான் You செய்யும். know, last week when I was in Germany, I was reading in a newspaper. கடந்த வாரத்துல நான் ஜெர்மனியில் இருந்த பொழுது செய்தித்தாளை நான் வாசித்து The கொண்டேன். priority of this generation is money. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினுடைய மிக முக்கியமான முன்னுரிமையே பணம் தான். Everyone is chasing money. எல்லாருமே பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். This man was chasing money in his life. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பணத்தை தேடி ஓடினான். And at last he said, okay, let me profit from the life of this man with whom I stayed all through these கடைசியா years. யூதாஸ் நினைத்தான், என்னோடு கூட இருந்த இந்த இயேசுவை விற்றா இவர் மூலமா எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமேன்னு நினைச்சான். 30 silver coins are better than this Jesus right now. இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறத காட்டிலும் அவர் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு வித்தா எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான். You know, Jesus was going through extreme pain at that time. இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலே மிகப்பெரிய கடுமையான வேதனையின் மத்தியிலே He கடந்து knew சென்றார். exactly that he's going to the cross of Calvary. அவருக்கு நன்றாக தெரியும் கல்வாரி சிலுவையின் பாதையிலே அவர் கடந்து செல்ல He's போகிறார். going to go through shame and pain. மிகப்பெரிய வெட்கத்தின் பாதையிலே ஒரு வலியின் பாதையிலே அவர் கடந்து செல்ல They're போகிறார். going to spit upon him on the streets of the city. இந்த எருசலேம் தெருக்களிலே அவருடைய முகத்தின் மீது துப்ப He's போகிறார். going to be dragged through the city. எருசலேமின் தெருக்களிலே அவர் இழுத்துச் செல்லப்பட He's போகிறார். going to be whipped and his skin is going to be torn away. அவருடைய சரீரத்தின் மீது சாட்டைகளால் அடிக்கும் பொழுது அவருடைய சரீரம் முழுவதும் உழப்பட்ட நிலம் போல ஆக போகிறது. The thorn of crown is going to pierce into his skull. அவருடைய தலையின் மீது முள்முடி சூடப்படும் பொழுது அவருடைய தலையானது அது
அது முற்றிலுமாக குத்தப்பட போகிறது. Even his sweat is turning into blood right now. இப்பொழுது அவருடைய ரத்தம் கூட வேர்வையாக மாறுகிறதான This ஒரு நிலைமை. anxiety, this Jesus had to go through in that night. அந்த இரவிலே அவர் கடந்து சென்றதான அந்த வியாகுலத்தினுடைய அந்த One of the உச்சகட்டத்திலே Gospels says like this. சுவிசேஷத்தினுடைய ஒரு இடத்தில் இப்படி He threw சொல்லப்பட்டிருக்கிறது. himself on the ground. அவர் தரையிலே கீழே விழுந்து He was throwing himself on the ground. அவர் தரையிலே கீழே விழுந்து And he said, Father, if it is your will, take this cup away from me. பிதாவே உமக்கு சித்தமானால் உமக்கு கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு I நீங்கும்படி know செய்யும். what is I'm going to face tomorrow in my life. ஆண்டவரே நாளைக்கு என் வாழ்க்கையில் எதை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று எனக்கு If it தெரியும். is your will, take away this cup away from me. பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Yet not my will, let your will be done. ஆனாலும் எனது சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உமது சித்தத்தின்படி ஆக கடவுது. Dear brothers and sisters, when during the times of calamities, அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையின் மத்தியில் when you are going through hardships in your personal life, வாழ்க்கையில மிக அதிகமான போராட்டங்களின் பாதையிலே நீங்கள் கடந்து when செல்லும் you go through sickness and loneliness in your personal life, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வியாதிகளின் வழியாக தனிமையின் வழியாக நீங்க கடந்து செல்லும் போது even your life partner is not supporting you, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களுக்கு உதவி செய்யாத போது just curse this Lord and get away, man. இந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறாய். Hey, just get away with this God right now. இந்த தேவனை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா? The only place of safety is prayer, I tell you. இப்பொழுது அப்படிப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு பாதுகாப்பின் ஒரே இடம் ஜெபம் மாத்திரமே. Jesus was praying all night and speaking to his Father. இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் தன் பிதாவோடு கூட ஜெபித்துக்கொண்டு அவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். Jesus said everything what Satan has done to the human race. இந்த மனுக்குலத்துக்கு பிசாசு செய்த எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல சொன்னார். Everything must be undone by this garden of Gethsemane. இந்த கெத்செமனே தோட்டத்திலே சாத்தான் செய்ததான எல்லா காரியங்களும் மறுபடியும் சரி செய்யப்பட வேண்டியதாய். You know, when you come to Satan, when God began to speak to Satan, அன்றைக்கு சாத்தான் தேவனிடம் வந்த பொழுது அன்றைக்கு சாத்தான் தேவனிடம் பேசுகிறான். you know, God said to Satan like this, அன்றைக்கு தேவன் சாத்தானை பார்த்து சொன்னார், I give you permission, no problem. நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். I'll take away the fence. நான் அவனை விட்டு சுற்றி அவனை விட்டு அவனுடைய You வேலியை think எடுத்துக் my கொள்கிறேன். son is following me only because of my blessings? நான் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால தான் அவனை நீ பின்பற்றுகிறான் என்று But நினைக்கிறாயா? you must know, I trust this man perfectly. ஆனா ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாத்தானே, இந்த யோபை நான் முற்றிலுமாக நம்புகிறேன். The greatest things that can ever happen to you and me in our lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் When இருக்குமானால் God says to you, I really trust you. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து மகனே மகளே உன்னை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவது. Whatever may happen to you, ஒருவேளை உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, whatever Satan may do in your personal life, ஒருவேளை சாத்தான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்தாலும் சரி, I know that I can really trust you. நான் உண்மையாகவே உன்னை நம்ப முடியும் என்று கர்த்தர் Satan, I'm சொல்லுவார். taking away the fence, சாத்தானே ஒருவேளை அவனை விட்டு அவனுடைய வேலியை நான் எடுத்து போடுகிறேன். but you cannot go over a certain level. ஆனா நான் உனக்கு எவ்வளவு தூரம் அனுமதி கொடுக்கிறேனோ அவ்வளவு தூரம் தான் நீ போகணும். Even if at this time you know I am fully under control right இந்த now. நேரத்துல கூட சாத்தானை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நான் தான் முழு கட்டுப்பாட்டையும் Yes, வைத்திருக்கிறேன் I am என்று. allowing this persecution. ஆமா, இந்த உத்தரவுத்தை வாழ்க்கையில நான் அனுமதிக்கிறேன், Yes, உண்மைதான். I am allowing this death and persecutions and losses in his life. ஆமா, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த இழப்பையும் மரணத்தையும் இந்த வேதனையும் நான் அனுமதிக்கிறேன், உண்மைதான். I am allowing this because I know my son will never betray me. ஆனா என்னுடைய மகன் ஒருபோதும் என்னை மறுதலிக்க மாட்டான் என்று அவனை நான் நம்புகிறேன். He will never betray me in his life. ஒருபோதும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்னை விட்டு போகவே Whatever மாட்டான். you may do to him, ஒருவேளை அவனுக்கு நீ என்ன செய்தாலும் சரி, I have certain borders set before you. உனக்கு முன்னாடி சில கட்டுப்பாடுகளை நான் You விதிக்கிறேன். cannot go into his life beyond a certain border. நான் உனக்கு எவ்வளவு தூரம் அனுமதி கொடுக்கிறேனோ அந்த எல்லைக்கு மேல அவனுடைய வாழ்க்கையில நீ கரத்தை Dear வைக்க brothers and கூடாது. sisters, I want to encourage you. அருமையான சகோதர சகோதரி, உங்களை நான் உற்சாகப்படுத்த The விரும்புகிறேன். best thing that can happen to you and to me, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக மோசமான காரியம் என்ன தெரியுமா? the best thing that can ever happen to us, நமக்கு நடக்கக்கூடிய மிக சிறப்பான காரியம் என்ன தெரியுமா? but God says, I can really trust you. ஆண்டவர் நம்மை பார்த்து உன்னை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவது. Whatever Satan may do in your personal life, தனிப்பட்ட வாழ்க்கையில சாத்தான் என்ன காரியத்தை செய்தாலும் சரி, I am putting the limits on the life of Satan. பிசாசுக்கு நான் ஒரு எல்லை வகுத்து வைத்திருக்கிறேன். And what he wants to accomplish, he will never accomplish. அவன் வாழ்க்கையில எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறானோ அவை எல்லாவற்றையும் அவன் செய்து விட You will முடியாது. come out of the testing as a glorious testimony. ஒரு நாள் இந்த உத்தரவிலிருந்து நீ வெளியே வந்து மகிமையான சாட்சியாக விளங்குவாய். Satan is never going to have his way in your life.
நிச்சயமாக ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி பெறவே I மாட்டான். was so excited when I was reading this book again and again. இந்த புத்தகத்தை நான் வாசித்த பொழுது மறுபடியுமாக மிகவும் நான் பரவசம் As you go deep into this book of Job, இந்த யோபின் புத்தகத்தை நீங்கள் ஆழமாக வாசித்து it's not a பார்க்கும்போது book of calamity, I tell you. இது ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளின் அல்லது போராட்டங்களின் புத்தகம் மாத்திரமல்ல. It's a person, when God can really trust you. தேவன் உங்களை உண்மையாகவே When நம்புவாரானால், God can trust you with a ministry. தேவன் ஊழியத்திலே உங்களை When நம்புவாரானால், God can trust you with money. தேவன் உண்மையாகவே பணத்திலே உங்களை When நம்பக்கூடுமானால், God can trust you with all the facilities. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வசதிகளின் மத்தியிலே உங்களை நம்பக்கூடுமானால், Even though God has given you everything. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் Where சரி, you are not following God for the blessings He has given you. ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் அவரை பின்பற்றாமல், You are following Him because of the person of God in your personal life. ஏனென்றால் தேவனை நீங்கள் யார் என்று அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக He is a இருக்கிறீர்கள். God of all sovereignty. அவர் எல்லா வல்லமையும் உடைய He is an சர்வ வல்லமையுள்ள all-powerful தேவனாய், God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் He is an இருக்கிறார். omniscient God. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற He சர்வ knows வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். everything about us. நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். And still He can really love us. இருந்தாலும் கூட அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Sometimes people come close to you for some time. சில நேரங்களில் ஜனங்கள் சில காலங்களுக்கு உங்களுக்கு அருகாமையில் வருவார்கள். Oh, they'll be so close to you. ரொம்ப உங்களுக்கு நெருக்கமாய் இருப்பார்கள். Oh, I like you so much. நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு Oh, I சொல்லுவாங்க. always want to be with நான் you. எப்பவுமே உங்களோட தான் இருக்க விரும்புவேன். If someone says like that, be careful. அப்படி யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. I always want to be with you. நான் எப்பவுமே உங்களோட தான் இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். Because they have an agenda in their heads already. ஏன்னா உங்க கூட ஏன் இருக்கணுங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. Because they have a certain agenda and they want to reach to this agenda. அவங்க அந்த திட்டத்தை முடிக்க வரைக்கும் உங்களோட இருக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டு வந்திருக்காங்க. Oh, you are such a beautiful person. ஓ, நீங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கிறீங்க You'll தெரியுமா? go home and say, oh, am I really so beautiful? நீங்க வீட்டுக்கு போய் சொல்வீங்க, அப்பா உண்மையிலேயே நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? Oh, I didn't know this till today. ஓ, இது வரைக்கும் எனக்கு யாருமே சொல்லலையே. Oh, wonderful person. அப்பா எவ்வளவு நல்ல மனுஷன் அவன். Am I so wonderful? நான் அவ்வளவு நல்ல மனுஷனா? They will just pamper you from top to bottom. அவங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நல்ல ஐஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களை உருக்க முடியுமோ உருக்கி வச்சிருப்பாங்க. Tons of ice on your head. அப்படியே உங்க மேல டன் கணக்கா ஐஸை கொட்டி. And if they don't get what they really wanted from you, ஆனா என்னைக்கு அவங்க விரும்புறதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியுதோ, they will just vanish. உடனடியா மறைஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். And you will say, hey, why are you not coming again? அப்போ நம்ம கேட்போம், ஏன் நீ இப்பெல்லாம் வர்றதில்ல? Why are you not coming to my home again? ஏன் இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு நீ வர்றதில்ல? Almost every day you were sitting there. ஒவ்வொரு நாள் எங்க வீட்டில் தானே உட்கார்ந்திருப்ப. And now you have no time? இப்ப பார்த்தா உனக்கு நேரமே இல்லையா? No, I have no time. இப்ப பாரு எனக்கு நேரமே இல்லை. Oh, my agenda has changed completely. இப்போ என் திட்டம் முற்றிலுமா மாறிடுச்சு. But our God is so different. ஆனா நம்முடைய தேவன் முற்றிலும் மாறுபட்டவர். Our God is always truthful to us. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நமக்கு உண்மை உள்ளவர். For He never changes. ஏனென்றால் அவர் ஒருபோதும் மாறாத தேவனாய் Sometimes இருக்கிறார். we can be awful in our character. சில நேரங்களில் நம்முடைய குணாதிசயங்களில் நம்ம ரொம்ப மோசமானவர்களாக இருப்போம். We can go away from God. நம்ம ஆண்டவரை விட்டு தூர போவோம். We can put questions about His behavior. ஆண்டவருடைய வழிகளை குறித்து அவரிடத்தில் கேள்விகளை கேட்போம். We can speak against His word. அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமா பேசுவோம். But He'll say, as a good father, He will say, I will still wait upon you. ஆனா ஒரு நல்ல தகப்பனாக அவர் சொல்லுவார், நான் உனக்காக காத்திருப்பேன். I will wait until you come back to me. நீ என்னிடத்தில் திரும்பி வருகிற வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன். I am the same yesterday, today and forever. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத I தேவனாய் am இருக்கிறேன். forever. I will never ஆண்டவர் change. சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் மாறாத தேவனாய் Man இருக்கிறேன். can change tomorrow. மனுஷன் நாளைக்கு மாறுவான். But for example, if a young man wants to marry a lady, உதாரணமா ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேணும்னு maybe நினைச்சா, he's giving presents after presents. ஒருவேளை ஆரம்பத்துல பார்த்தா ஒரே பரிசு வாங்கி கொடுத்துக்கிட்டே Oh, இருப்பார். telephone calls after telephone calls. பார்த்தா ஆரம்பத்துல ஒரே போன் மேல போனா இருக்கும். Oh, wonderful. You are the most beautiful girl I've ever met. உலகத்திலேயே இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு அழகி நீதான் அப்படின்னு சொல்லுவான். சுத்த பொய்யா கூட இருக்கலாம். But he will say, சரி பொய்யோ, ஒரு சுத்த பொய்யா கூட இருக்கலாம், ஆனாலும் சொல்லுவான், you are the most beautiful girl I've ever நீதான் இந்த met. உலகத்துல நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அழகி நீதான். After some time, maybe the lady says like this, அதுக்கப்புறம் அந்த அம்மா இப்படி சொல்லும், I don't find you beautiful. அதுக்கப்புறம் சொல்லுவான், அப்படி ஒன்றும் நீ ஒன்றும் அழகா இல்லை. இல்லை, அந்த அம்மா சொல்ல அவன்கிட்ட, நீ ஒன்றா அப்படி என்ன ரொம்ப அழகான ஆளே கிடையாது. I don't want to marry you. ஒருவேளை அந்த அம்மா அப்படி சொல்லுன்னு வச்சுக்க, நீ ஒன்றும் அப்படி அழகான ஆள் கிடையாது, இன்னொன்று நான் கல்யாணம் பண்ண விரும்பல. This fellow was circling around this person all the days. இது வரைக்கும் அந்த பொண்ணை சுற்றி வந்த அந்த பையன் Suddenly is vanishing. திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடும்.
But you know, God is so different in his character. ஆனா ஆண்டவர் தம்முடைய குணாதிசயத்திலே அவர் முற்றிலும் He மாறுபட்டவர். knows everything about us அவருக்கு நம்ம பத்தி எல்லாமே தெரியும், and still loves us. இருந்தாலும் நம்மை நேசிக்கிறார். Is it not wonderful? இது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? Human beings just walk away after they know everything about you. மனுஷர்கள் கொஞ்ச நாள் நம்மளோட இருப்பாங்க, எது வரைக்கும்னா நம்மளை பத்தி நல்லா தெரியற வரைக்கும். After that, they will slowly vanish. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் தூரத்தை கடைபிடிப்பாங்க. But God says, I know everything about you. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், But now I still love you. இருந்தாலும் கூட நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். God's purposes was this in the story of Job. இந்த கதையில யோபனுடைய வாழ்க்கையில தேவன் கொண்டிருந்ததான நோக்கங்கள். Satan could do anything what he wants. சாத்தான் தன்னால கூடிய எல்லா காரியத்தையும் யோபுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். But he is going to see defeat in his personal life. ஆனா சாத்தான் முடிந்த எல்லாவற்றையும் செய்தான், இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறவில்லை. Sometimes when we go through trials and temptations, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையின் வழியாக உபத்திரவின் வழியாக நாம் கடந்து செல்லும் you must surely know Satan is going to be defeated at the last end. சாத்தான் கடைசியிலே நிச்சயமாக அவன் தோற்கடிக்கப்படுவான் என்பதை நீங்கள் அறிந்து He கொள்ளுங்கள். is never going to accomplish the thing that he wants to. ஒருபோதும் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெயம் பெறவே முடியாது. The thing that he was planning in his head is never going to happen. சாத்தான் தன்னுடைய மனதிலே உங்களை குறித்து என்னவெல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறானோ, Because God says, I have everything under control. ஏனென்றால் தேவன் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் எனக்கு Can we all lift up our hands and say hallelujah? எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். Nothing is going to touch you. நிச்சயமாக எந்த காரியம் உங்களை Because I am சேதப்படுத்துவதில்லை. your God, I am going to be with you. ஏனென்றால் ஆண்டவர் சொல்வார், நானே உன்னுடைய தேவனாய் இருந்து உன்னை பாதுகாப்பேன். Yes, I am taking away the friends from you. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருவேளை நான் வேலையை எடுத்து போடலாம், But still you must know I am still with you. இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். Satan is never going to be successful. சாத்தான் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் பெறவே மாட்டான். Whatever he may do in his life. ஒருவேளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் சரி. Dear brothers and sisters, this man was God-fearing in his life. உண்மையான சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவர். You know, sometimes we think God-fearing means we must shake in the presence of God. ஒருவேளை நம்ம நினைப்போம் தேவனுக்கு பயந்தவர் அப்படின்னா அப்படியே நடுங்கிட்டே இருப்பாங்க போல, All the knees must be knocking together. அப்படியே முட்டி எல்லாம் படபடபடன்னு அடிச்சிட்டு இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைப்போம். But you know, when you speak about the fear of God, ஆனா தேவனுக்கு பயப்படுகிறதுனா என்ன தெரியுமா? it's about being enamored by the presence of God. தேவ பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு நாம் அதிலே பரவசமாகுதல். Being astonished at the presence of God. தேவ பிரசன்னத்தை பார்த்து நாம் பிரமித்து ஆச்சரியப்படுவது. The best place to really see this description is Isaiah chapter 6. ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல இத பற்றி நீங்க மிக தெளிவா பார்க்கலாம். This man comes into this temple இந்த ஏசாயா அன்றைக்கு தேவாலயத்துக்குள்ள நுழைகிறார். and he sees God high and lifted up. அங்கே தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறார். The robe is filling the whole temple. அவருடைய அந்த வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. Sometimes when I come alone into this building in the night, சில நேரத்துல இரவு நேரத்துல இந்த கட்டடம் காலியா இருக்கு, இரவு நேரத்துல நான் தனியா வந்து இங்க நிற்பேன். suddenly I used to pray like this. திடீரென்று இப்படி நான் ஜெபிப்பேன். Lord, I want to see you just like Isaiah did. ஆண்டவரே, ஏசாயா உம்மை பார்த்தது போல நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I want your glory to cover this place. ஆண்டவரே, உம்முடைய மகிமையானது இந்த இடத்தை நிரப்புவதை நான் காண விரும்புகிறேன். Nothing more do I expect in my life. ஆண்டவரே, வேற எதையும் இடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. That I can really say I am totally devastated. ஆண்டவரே, நான் அதமானேன் என்று ஏசாயா சொன்னது போல. I am totally devastated. ஆண்டவரே, ஐயோ நான் அதமானேன் என்று When ஏசாயா I சொன்னது see your போல. holiness, when I see your glory, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய மகிமையையும் நான் பார்த்தபோது, when I see God high and lifted up, என்னுடைய தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை நான் when கண்டபோது, you see this awesome God before you, இந்த தேவனுடைய பயங்கரமான பிரசன்னத்தை அவன் உற்று நோக்கின போது, dear brothers and sisters, you know what fear of God is all about. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன தெரியுமா? Just being enamored by God. அவருடைய பிரசன்னத்தினால நாம் ஆட்கொள்ளப்பட்டு பிரமித்து ஆச்சரியப்படுவோம். As we really hear the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, as we sing praises unto God, அவருக்கு நாம் துதிகளை பாடும்போது, that we are totally enamored in His presence. அவருடைய பிரசன்னத்தினால் முற்றிலுமாக நாம் கவரப்படுவது. When you are enamored by the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீங்கள் முற்றிலும் ஆட்கொள்ளப்படும் when போது, you are totally astonished about everything what God is doing, தேவன் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் போது, just like the book of Malachi says, மல்கியாவின் புத்தகத்துல சொன்னது போல, when I am your father, where is the honor you show me? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், நான் உன்னுடைய தகப்பனாலா
தகப்பனானால் நீ எனக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே? When I am your father, what about the honor you show me? நான் உன்னுடைய தகப்பனானால் எனக்கு நீ செலுத்த வேண்டிய கனம் எங்கே? The way you sit around and you are starting to dig into your telephones. நீ சபையிலே உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறாய். The way you just sleep away during the sermons. எப்படி ஆராதனை நேரத்தில் உன்னால் தூங்க முடிகிறது? Does it show that you are enamored by the presence of God? இப்படி எல்லாம் நீ நடந்து கொள்ளும்போது நீ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கவரப்பட்ட ஒரு மனுஷனா? When God really packs you together. தேவன் உண்மையாகவே உன்னை சுற்றிலும் அவர் நெருக்கி நிற்கிறார் என்று நீ உணர்ந்து கொண்டிருந்தால், being enamored by the presence of God is all what God expects from you and from me. தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். Where 2 or 3 are gathered in my name. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2 அல்லது 3 பேருடைய நாமத்தினாலே Where 2 or 3 கூடியிருக்கிறார்கள், are gathered in my name. எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் And கூடியிருக்கிறார்களோ I'm already there. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே அங்கே வந்திருக்கிறேன். You know, I was a Christian, but I was not very close to God for a long time. நான் இளவயதாக இருக்கும் பொழுது நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், ஆனால் ஆண்டவருக்கு அவ்வளவு அருகாமையில் வாழ்ந்ததில்லை. My wife was totally different. ஆனால் என்னுடைய மனைவி முற்றிலும் வித்தியாசமானவர்கள். When we go to church, நாங்கள் சபைக்கு போகும்போது she will go at least half an hour before. என்னுடைய மனைவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. And she will go to the front chairs. அதே போல முன்னாடி போய் அந்த முதல் நாட்களில் தான் உட்காருவாங்க. I will try to sit at the last seat. நான் முடிஞ்ச அளவுக்கு கடைசி நாட்களில் தான் உட்காருவேன். Just vanish after the service. ஆராதனை முடிஞ்ச உடனே அப்படியே மறைஞ்சு போயிடணும். And I say, why are you going to the front chair? நான் சொல்வேன், எப்பவுமே நீ ஏன் அந்த முதல் நாட்களிலேயே போய் உட்கார்ற? She said, I am here to experience the presence of Jesus. அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். I want to see everything. நான் அங்க நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கணும். I want to listen to every word. நான் வந்து அங்க சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கேட்கணும். I want to be a part of the worship. நான் அந்த ஆராதனையில ஒரு பங்கா இருக்கணும். I am not here a spectator. நான் வந்து ஏதோ தூரத்திலிருந்து வந்து பார்த்துட்டு போற பார்வையாளர் No, கிடையாது. I am rejoicing with the people of God. இல்ல, தேவ ஜனங்களோடு கூட நான் சந்தோஷப்பட்டு களி கூற விரும்புகிறேன். You know, when you are a missionary, you change houses very often. நீங்க ஒரு மிஷனரியா இருக்கும்போது அடிக்கடி நீங்க வீடு மாற்ற வேண்டியதா I think இருக்கும். in Germany we have changed at least 10 times. நான் நினைக்கிறேன் ஜெர்மனில நாங்க ஒரு 10 வீடாவது மாத்திருப்போம். At least 10 times we were changing houses. 10 முறையாவது நாங்க வீடு மாத்திருப்போம். Do you know what she will ask? ஆனா ஒவ்வொரு முறையும் என் மனைவி என்ன கேட்பாங்க தெரியுமா? How far is the church? நீங்க பார்த்திருக்கிற வீடு சபையிலிருந்து எவ்வளவு தூரம்? How far is the church? சபையிலிருந்து நம்ம வீடு எவ்வளவு தூரம்? I said once, it's a beautiful house on the mountains. நான் சொன்ன ஒரு முறை மலையில ஒரு அழகான வீடு பார்த்திருக்கிறேன். She said, I'm not coming. அவங்க சொன்னாங்க, நான் வர மாட்டேன். I want to be at a walkable distance. நான் வந்து சபைக்கு நடந்து போற தூரத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் நான் வருவேன். I want to be at a walkable distance. நான் வந்து நடந்து போற தூரத்துல சபை இருந்தா அந்த இடத்து வீட்டுக்கு தான் வருவேன். You know, when God gets hold of you, தேவன் உங்களை ஆட்கொள்ளுவாரானால் the honor what you give to him is totally different. நீங்க அவருக்கு கொடுக்கிறதான கணம் முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் இருக்கும். You are so enamored about the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அவ்வளவு தூரம் நீங்கள் கவரப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டவர்களாக Where இருப்பீர்கள். you say, yes, I want to see more of you in my life. ஆமா ஆண்டவரே, இன்னும் உம்மிடத்திலிருந்து இன்னும் அதிகமான காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்கள். If you have tasted the glory of God, நீங்கள் தேவனுடைய மகிமையை ருசி பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், do you know you are just like as an alcoholic. நீங்க வந்து ஒரு மதுபான பிரியரை போலதான். When the level of the alcohol goes down, எப்போ அந்த மதுபானத்தினுடைய அந்த அளவினுடைய போதை அளவு குறையுதோ உடனே கடைக்கு ஓடிடுவான். Do you know that? பாஸ்டருக்கு நிறைய அனுபவம் இருக்கு போல இருக்கு. Don't think like that. மாஸ்டருக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு யாரும் தப்பா நினைக்க. No, I was trying to help one of my friends in Germany. ஜெர்மனியில இப்படிப்பட்ட மதுபானத்துக்கு அடிமையா இருந்த ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய முயற்சி. Suddenly this fellow won't be there. திடீர்னு பார்த்தா அவர் இருக்க மாட்டார் வீட்ல. Hey, where did you go? எங்க போனேன்னு கேட்டா, just went for a walk. நான் வந்து சும்மா அப்படியே நடந்துட்டு வரலான்னு. I know what walking means, you know. எனக்கு தெரியும் அங்க நடைபயணம்னா என்னன்னு தெரியும். Because when the level goes down, எப்ப அவருக்கு போதை கொஞ்சம் இறங்குதோ, immediately this fellow will vanish. உடனடியே ஓடிடுவார் கடைக்கு. If you are living with Jesus, நீங்க இயேசுவோடு கூட வாழ்க்கிற ஒரு நபரானால், the moment the glory of God is going down upon your life, எப்ப உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையின் அளவு குறையுதுன்னு நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க, immediately you rush into the house of God. உடனடியாக தேவனுடைய வீட்டுக்கு நீங்கள் ஓடி When you வருவீர்கள். close the door, kneel down and begin to raise your hands in the presence of God. உடனடியாக கதவை சாத்தி தாளிட்டு ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க Lord, I ஆரம்பிப்பீர்கள். do not want this glory to go down right now. ஆண்டவரே, இந்த மகிமை என் வாழ்க்கை விட்டு போக நான் விரும்பவில்லை என்று I சொல்லுவேன். want more of your glory upon my life. ஆண்டவரே, உம்முடைய மகிமையானது இன்னும் அதிகமா என் வாழ்க்கையில பெருக விரும்புகிறேன். When I see you high and lifted up, ஆண்டவரே, நீர் உயரம் உன்னதமாக உயர்த்தப்பட்டிருப்பதை நான் Lord, I காணும்போது, am totally
devastated. ஆண்டவரே நான் ஐயோ அதமானேன் என்று சொல்லி ஏசாயா கதறினார். May I ask you a question before I come to a close? இந்த மாலை வேளையில் நான் முடிப்பதற்கு முன்பதாக உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா? Why are you following Jesus? நீங்கள் ஏன் இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? I'm not jealous about anyone who can have everything. தன்னுடைய வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கிற யாரை பார்த்து எனக்கு பொறாமை You கிடையாது. can have 10 cars. உங்களுக்கு 10 கார் கூட இருக்கலாம். You can have a private plane. உங்களுக்கு ஒருவேளை சொந்தமா ஒரு விமானம் கூட இருக்கலாம். You can even have a private aerodrome here in G Corner or something. ஒருவேளை ஜி கார்னர்ல உங்களுக்குன்னு சொந்த ஒரு விமான நிலையம் கூட நீங்க You வச்சிருக்கலாம். can have your own airport. உங்களுக்குன்னு ஒரு சொந்த விமானம் நிறுத்தக்கூடிய இடம் கூட இருக்கலாம். I am not bothered about that. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. But your relationship with God, ஆனா உங்களுக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவு how intact is this evening? இந்த மாலை வேளையில் அது எவ்வளவு நெருக்கமா இருக்கிறது? How close is it, intimate is it this evening? இந்த மாலை வேளையில் தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவானது அது எவ்வளவு நெருக்கமா இருக்கிறது? This word blessing in the Greek language, கிரேக்க பாஷையிலே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தைக்கு it means happiness or joy. சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற அர்த்தம். But whenever I see blessings here in India, ஆனா இந்திய தேசத்துல ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே big house, ஒரு பெரிய வீடு, big car, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் நிற்கும், one big boat, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படகு இருக்கும், and a thick purse, அதுக்கப்புறம் பார்த்தா அவர்கிட்ட நல்ல கனமான ஒரு மணி பர்ஸ் இருக்கும். and this is blessing. இதைத்தான் நம்ம ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்கோம். When you go to the bookstore, look into these posters. நீங்க இந்த புத்தக கடைகளுக்கெல்லாம் போகும்போது இந்த வசன அட்டைகளை பார்த்தா, I will surely bless you. நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். Big house. அங்க பார்த்தா ஒரு பெரிய வீடு. One car like a boat. அங்க பார்த்தா படகு மாதிரி நீளமான ஒரு கார் நிக்கும். Oh, God is blessing me. ஓ தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். What is the point of everything if you don't have the joy of God in your personal life? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சந்தோஷம் இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் வசதிகள்லாம் உங்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? Sometimes you can live in a mansion without Jesus. சில நேரத்துல ஒரு பெரிய மாளிகையில குடியிருப்பீங்க, ஆனா இயேசு இல்லாம குடியிருப்பீங்க. But sometimes you live in a hut and Jesus is there in every corner. ஆனா சில நேரத்துல ஒரு குடிசையில நீங்க குடியிருப்பீங்க, ஆனா அந்த குடிசையினுடைய எல்லா மூலையிலும் இயேசு உங்களோடு கூட இருப்பார். The whole hut is filled with the glory of God. அந்த முழு குடிசையுமே தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும். I like this state of Rajasthan very much. எனக்கு ராஜஸ்தான் மாநிலம் ரொம்ப பிடிக்கும். Because I photograph a lot. நான் நிறைய புகைப்படம் எடுக்கிறதுனால a lot of colors in this state. ராஜஸ்தானுக்கு போனீங்கன்னா அங்க நிறைய வண்ணங்களை உங்களால பார்க்க முடியும். So I like this state. எனக்கு அந்த மாநிலம் ரொம்ப பிடிக்கும். Once I was making photos. ஒரு முறை நான் அங்க புகைப்படம் எடுத்துட்டு and one man said I couldn't speak his language, he couldn't speak my language. அவர் என்ன பார்த்து இப்படி கையை காட்டினார். ஏன்னா அவர் பாஷை எனக்கு தெரியாது, என் பாஷை அவருக்கு தெரியாது. I was wondering what is he going to do with me now. அவர் ஏன் இப்படி என்ன கையை காட்டி கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். It was a lonesome village. அது பார்த்தா ஒரு தன்னந்தனியான ஒரு கிராமம். And he took me into a little hut. அவர் அங்க பார்த்தா ஒரு சின்ன குடிசைக்கு என்ன கூட்டிட்டு போனார். Beautiful mud hut. ஒரு அழகான மண் குடிசை. Very clean. ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. I couldn't imagine that a mud hut can be so clean. இந்த மாதிரி ஒரு மண் குடிசை இவ்வளவு சுத்தமா இருக்க முடியுமான்னு அன்னைக்கு நானே நினைச்சேன். And he had wife and 2 children, teenage girls. அவருக்கு மனைவியும் 2 வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. And said, that's my wife, I understood a little. அவர் எப்படியோ அவர் சொன்ன சைகையில தெரிஞ்சுக்கிட்டேன் இவர்தான் அவருடைய மனைவி. And he said baito kana, yeah, that I understood. ஏதோ kana I always understand. ஏதோ உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாருன்னு அந்த 2 வார்த்தையை வச்சு எப்படியோ நான் சுதாரிச்சிட்டேன். And he just filled me with beautiful food. அவர் எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தார். Wonderful vegetarian food. நல்ல அருமையான ஒரு சைவ உணவு கொடுத்தார். I was so happy in this small hut, I tell you. அந்த மண் குடிசையில எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. Sometimes you can be in a huge mansion without God. சில நேரத்துல நீங்க ஒரு பெரிய மாளிகையில குடியிருப்பீங்க, ஆனா ஆண்டவரே இல்லாம இருப்பீங்க. But the most important thing is missing. ஆனா உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் இல்லாம இருக்கும். My dear sisters, before we come to the close, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில முடிப்பதற்கு முன்பாக whatever you may be facing right now, ஒருவேளை இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எதை சந்தித்துக் there could be loneliness in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தனிமை காணப்படலாம். Maybe your life's partner doesn't understand you a bit. ஒருவேளை உங்களுடைய திருமண துணை உங்களை சுத்தமா புரிந்து கொள்ளாம இருக்கலாம். Maybe there was a lot of calamities. உங்களுடைய வாழ்க்கையில் अनेक குழப்பங்களும் பிரச்சனைகளும் காணப்படலாம். You faced a lot of trouble in your life. ஒருவேளை வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்களை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You always have this question, why? உங்களுக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன்? No answer. இதுக்கு எந்த பதிலும் கிடையாது. Lord, I'm waiting. ஆண்டவரே நான் காத்து கொண்டிருக்கிறேன். No answer. ஆனா எந்த பதிலும் கிடையாது. You have only one thing to do in the times
of trouble in your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. You do the same thing what Jesus did in the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதையே நீங்களும் செய்ய முடியும். Even his sweat was pouring out as blood right now. அவருடைய ரத்தம் வேர்வை துளிகளாகி அது வெளியே வர ஆரம்பித்த போது That was the travail he was going through. அப்படிப்பட்டதான ஒரு வியாகுலத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். I cannot imagine how this could ever happen. அது எப்படி நடந்திருக்க முடியும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. It was a huge sorrow in his life. அவருடைய வாழ்க்கையில் இருந்த அவ்வளவு பயங்கரமான அந்த வேதனையின் வியாகுலத்தின் பாதையில But he said, Lord, not my will, but your will be done. ஆனால் அப்பொழுது அவர் ஜெபிக்கிறார், பிதாவே எனது சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். Maybe it's a death or a loss in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணமோ ஒரு இழப்போ, Maybe it's a life that you have no answers to your questions. அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் இல்லாத ஒரு சூழ்நிலையோ, Maybe it's death or sickness. ஒருவேளை மரணமோ அல்லது வியாதியோ, You just need to say, Lord, I still trust you. ஆண்டவரே நான் இன்னும் உம்மை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும். Because you have a plan in this entire thing. ஏனென்றால் இந்த வாழ்க்கையினுடைய முழு திட்டத்தையும் உமது கரத்திலே நீர் வைத்திருக்கிறீர். You want to see whether I am trustworthy. ஆண்டவரே நான் நம்பக்கூடிய ஒரு நபர் தானா என்று நீர் என்னை சோதிக்கிறேன். I want to be a trustworthy person. ஆண்டவரே உமக்கு முன்பாக நீர் நம்பக்கூடிய ஒரு நபராக நான் வாழ I விரும்புகிறேன். want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Whatever you're going through this evening, ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நீங்கள் எந்த பாதையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, the only thing God wants to know is whether we are trustworthy. ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம் நாம் நம்பக்கூடிய நபர்கள் தானா? Whatever I allow in the life of my son or daughter, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் அனுமதிக்க முடியும்? but my son or daughter will never betray me. ஆனால் எதை நான் அனுமதித்தாலும் என்னுடைய இந்த மகள் ஒருபோதும் என்னை மறுதலிக்கவே மாட்டான். For he knows one thing for sure. ஏனென்றால் அவர் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறான். Whatever Satan does, he is never going to be successful. சாத்தான் என்னுடைய வாழ்க்கையில எதை முயற்சித்தாலும் சரி அவன் ஒருபோதும் வெற்றியடைய போவதே இல்லை. My God is going to be successful. என் தேவன் தான் இறுதியிலே அவர் வெற்றி பெறப் போகிறார். He is going to reign at the last end. என் தேவன் தான் கடைசியில் அரசாளப் போகிறார். And I will keep on trusting him. நான் அவரை தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். Let us all lift up our hands and begin to praise God. எல்லாரோட சமூகத்துக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போமா? Let us say, Lord, I want to put my trust upon you. ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கை மீது நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவரே Lord, I don't understand everything. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I don't have the answers for all of my questions. ஆண்டவரே என்னுடைய கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு தெரியவில்லை. But I know one thing for sure. ஆனால் ஒரு காரியம் எனக்கு நிச்சயமாய் தெரியும். You will never destroy me. ஆண்டவரே நீர் ஒருபோதும் என்னை அழிக்க விடுவதில்லை. And the plans of Satan are never going to succeed. அவனுடைய எந்த காரியங்களும் ஒருபோதும் அது ஜெயிக்க போவதில்லை. The plans of Satan are never going to succeed. சாத்தானுடைய திட்டங்கள் ஒருபோதும் ஜெயிக்க போவதில்லை. Maybe because he's going to touch me. ஒருவேளை பிசாசானவன் என்னை தொடுவதனால, maybe he thinks I am going to go away from God. நான் தேவனை விட்டு போய் விடுவேன் என்று அவன் நினைக்கிறதுனால. No, in the midst of all these calamities, இல்லை இந்த பலவிதமான குழப்பங்களின் மத்தியிலே I'll fall down on my knees and begin to worship you. என்னுடைய முழங்காலிலே விழுந்து ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க Lord, I will begin to worship you. ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க ஆரம்பிப்பேன். Just open your mouth and begin to worship Jesus. வாய்களை திறந்து இயேசுவை ஆராதிக்க Lift up all your problems into the presence of God. எல்லா காரியங்களையும் பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக உயர்த்தி பிடிப்போமா? Let us say, Lord, I still trust you, Jesus. ஆண்டவரே நான் இன்னும் உம்மை நம்புவேன். Lord, you will never do anything wrong in my life. ஆண்டவரே ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தவறு செய்யவே You மாட்டீர். are still there around me. ஆண்டவரே நீர் என்னை சுற்றிலும் இருக்கிறீர். Lord, you are a truthful God. ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவனாய் Lord, இருக்கிறீர். you are a trustworthy God. ஆண்டவரே நீ நம்பக்கூடிய தேவனாய் My இருக்கிறீர். mother may change, my father may change. ஒருவேளை என்னுடைய தகப்பன் மாறலாம், என்னுடைய தாய் மாறலாம். Lord, but you will never change. ஆனால் நீர் ஒருபோதும் மாற மாட்டீர். Lord, I put my trust upon you. ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உம்மீது நான் Just வைக்கிறேன். open your mouth and begin to praise வாய்களை Jesus. திறந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? யோசனையில் பெரியவரே. Just keep on praising Jesus. தொடர்ந்து இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கலாமா? But you say, Lord, I want to come to your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் வர விரும்புகிறேன். Oh, we praise you, Jesus. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் துதிக்கலாம். வாயில திறந்து எல்லா பாரங்களையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே